இப்ப இருக்க பொம்பளை பிள்ளைலாம் வந்துட்டு அறிவிப்பா இருக்கு, அங்க கிளீனாவே இல்ல, அது வந்து அங்க போக கஷ்டமா இருக்கு. காலையில யூரின் போயிட்டு ஈவினிங் நீங்க வாசல்ல பாத்தீங்கன்னா 90% ஆஃப் ஃபேமிலில வந்து வாசல்லே பேக் போட்டு திருத்திருன்னு பாத்ரூம் போடுவாங்க பிள்ளைங்க. மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் யூரின் போகாம கண்ட்ரோல் பண்ணுவாங்க 8 hours. ஆக்சுவலி ஒரு பாத்ரூம் பப்ளிக் பிளேஸ், அங்க வந்து ஸ்மெல்லா இருக்கு அறிவிப்பு நினைக்கிறீங்க. உடம்பு நம்மளோட பிரைவேட் ஸ்பேஸ், அங்க வந்து செப்டிக் டேங்க் கிடையாதுல, அது யூரின் டேங்க். அங்க வச்சுக்கிறது அதை விட அறிவிப்பான விஷயம்ன்றது புரியல நம்ம குழந்தைங்களுக்கு. அந்த யூரினை கண்ட்ரோல் பண்ணி பிளாடர் வீக் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் திங். அதே பிள்ளைங்க நைட் படுத்தா இந்த பிளாடர் மேல பிரஷர் இருக்கா, ஒரு 10 தடவையாவது யூரின் எந்திரிச்சு போயிட்டு வந்து நைட் ஸ்லீப் லேட் பண்றாங்க. இது வந்து 199 வீட்ல நடக்கிற காமன் திங். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன், மூத்திரச்சளி ஜென்மத்துல விடாதுன்னு சொல்லுவாங்க. யூரின் இன்ஃபெக்ஷனால அடிக்கடி அடி வயிறு வலி, அவங்க வந்துட்டு ஃபீவரோட குளிர் காய்ச்சல், இம்யூனிட்டியை லோ பண்ணிடுறாங்க. சோ தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது இல்ல, யூரின் வரும். அந்த 8 hours தண்ணி குடிக்காம இருக்கறனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்து மோஷன் பிரச்சனை இல்ல, எல்லா வியாதியும் வருது. இதெல்லாம் ரொட்டீன் டிசிப்ளின் பண்ணியா ஆகணும். ஸ்கூல் லெவல்ஸ்ல எப்ப விழிப்புணர்வு ஏற்படுதோ, டீச்சர்ஸ் வந்து எப்ப எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போனீங்களா, எல்லாரும் 3 liters தண்ணி குடிச்சீங்களான்னு செக் பண்றாங்களோ, அப்பதான் உண்மையாவே நம்ம குழந்தையோட எதிர்காலத்துல அக்கறை இருக்கு அர்த்தம். இது ஸ்கூலுக்கும் அங்க இருக்கு. பிள்ளை நல்லா படிக்குதா, மார்க் எடுத்து தான் பாக்குறீங்க, சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமே இல்லாம அவங்க படிச்சு டாக்டர் ஆகி கலெக்டர் ஆகி யாருக்கு வைத்தியம் பார்க்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிக்குது. செகண்ட் திங் வந்து அவங்களோட பிரெக்னன்சி. பிரெக்னன்சில வந்து கர்ப்பப்பை வளரும் போது பெண்களுக்கு இயற்கையாவே முன்னாடி இருக்கிற ஒரு இரிட்டேஷன் இருக்கும். சோ ஆப்வியஸா ஒரு புஷ் இருக்கனால